காவலின் பின்னணி பகுதி 1. சென்னையின் இரவு நேரம். தெருக்கள் வெறிச்சோடி இருந்தன. வீதி விளக்குகள் மங்கலாக எரிந்து கொண்டிருந்தன. அந்த அமைதியில் ஒரு கார் மெல்ல நகர்ந்து கொண்டிருந்தது. இரவு 11:45. நகரின் ஒரு மூலையில் இருந்த சின்னமலை காவல் நிலையம். அங்கே பணியில் இருந்த சிவராமன் இன்ஸ்பெக்டர் கடைசி ரிப்போர்ட் எழுதி முடிக்கப் போகிறான். அப்போது ஒரு அவசர அழைப்பு வந்தது. ஓராளை காணவில்லை. சிவராமன் உடனே ஜீப்பில் கிளம்பினான். வழியில் காவல்துறை உதவியாளர் அருணப்புன் கூடவே சென்றான். அவர்கள் சென்று பார்த்தபோது ஒரு கைப்பை ஒன் தெருவோரத்தில் கிடந்தது. அதில் உன் உரத்த கரைகள் இருந்தன. இது யாருடையது? என் அருண் கேட்டான். சிவராமன் அந்த பையை திறந்து பார்த்தான். உள்ளே இருந்த ஓர் அடையாள அட்டை ஆபன் அவர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அதில் இருந்த பெயர் மாயமானவர். காவல்துறை அதிகாரி வினோத்குமார். சிவராமனுக்கு நடுக்கம். ஒரு காவல்துறை அதிகாரி காணவில்லை? அது எப்படி? இதுவரை காவல்துறையில் இருந்தவரே அனன மறைந்து விட்டார். இதன் பின்னணியில் என்ன மர்மம் இருக்கிறது? தொடரும். பகுதி 2 விரைவில்.